அருமையானவர்களே, 1860 டார்பி அப்படின்ற ஒருத்தரும் அவருடைய மாமாவும் 2 பேரும் சேர்ந்து தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. அது அமெரிக்காவில் கோல்ட்மேன் ரஷ் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி தோண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்காக நிறையா இன்வெஸ்ட் பண்ணி மிஷின் எல்லாம் வாங்கி தோண்ட ஆரம்பித்தாங்க. அவங்க தோண்டின ஆரம்பத்தில் கொஞ்சம் தங்கம் அவங்களுக்கு கிடச்சதுனால 2 பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஆழமாக தோண்ட ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க ஆழமாக தோண்ட 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெயின் மறைஞ்சிருச்சு. அதாவது அந்த தங்கம் வரக்கூடிய அந்த அந்த வழி எந்த பக்கம் போகுதுன்றது கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி போனதுனால அந்த தங்கத்தோட வழி கண்டுபிடிக்க முடியாததுனால தோண்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக தோன்றுறாங்க. தங்கம் இருப்பதற்கான தடையுமே இல்லாத அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. தோண்டி 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 பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே இனி இந்த இடத்துல தங்கமே இல்லை, நம்மளுடைய பிரயாசம் வீணாயிருச்சு, இது வரைக்கும் நம்ம தோண்டினது வேஸ்ட் அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து அந்த மிஷின் எல்லாம் விற்றுட்டு அதை ஒரு பழைய இரும்பு கடை பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய இடத்துல அந்த மிஷினை விற்றுட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன சம்பவிச்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னு இந்த வீடியோவிலே சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்கல்ல, அதனால் அடுத்த வீடியோவில் அதை குறித்து பார்க்கலாம்.